ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சத்தியவசனம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றங்களையும் மகத்துவங்களையும் கொண்டு வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் சேர்ந்து பயணிப்போம். இந்த பயணம் இயேசுவை அறிகிற அறிவிலே நிலைத்து நிற்கவும், அவரை அறிந்து அதற்கு ஏற்று வாழ்கிற வாழ்க்கையிலே இன்னும் ஒரு படி முன்னேற்றி காணவும் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். உங்களோடு சேர்ந்து நான் இன்னைக்கு சங்கீதம் 33:12 இருந்து நான் பேச விரும்புகிறேன். இந்த வாக்கியம் என்ன சொல்கிறது? எந்த இனம் கர்த்தரை தங்கள் இறைவனாக கொண்டிருக்கிறதோ அந்த மக்களை அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்து கொண்டார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை வாசிக்க நேரம் நாங்கள் ஏதோ ஒரு விசேஷமான நபர்களாக நாங்கள் இருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு இந்த இலங்கை தேசத்து மக்கள் அத்தனை பேரும் நாங்கள் ஒரு விசேஷமான ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது. போன 78 வருஷங்கள், இந்த வருஷம் 78வது வருஷம் சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒரு அருமையான ஒரு நினைவு கூறுதல். எத்தனையோ நினைவு கூறுதல் வந்து போகுது. ஆனால் நாட்டின் சுதந்திரம் என்பது எங்கள் இலங்கை மக்களுக்கு கிடைத்தது 78 வருஷங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதனாலே நாங்கள் திரும்பி பார்க்கறது அவசியம். போன வருஷங்கள் எல்லாம் எப்படி எங்களோட வாழ்க்கை போயிருக்கிறது. ஒருவேளை திரும்பி பார்க்குற பொழுது சில நேரத்தில் எங்களுக்கு அது கஷ்டமான சூழல்களை ஞாபகத்திலே கொண்டு வரும். சில நேரங்களிலே சந்தோஷமான நிகழ்வுகளை அது ஞாபகத்துக்கு கொண்டு வரும். சிலது எங்களுடைய தலையை பிச்சுக்கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு அது என்ன நடந்தது என்ற கேள்விக்குறியோடையும் அந்த நினைவுகள் இருக்கும். ஆனால் எது எப்படியோ 78 வருடங்கள் இலங்கை தேசத்தை கடவுள் விசேஷமாக கண்ணோக்கினார். எத்தனையோ பாதை வழியாக அது பயணித்திருந்தாலும் அந்த பயணங்கள் எல்லாவற்றிலேயும் கடவுள் பார்த்திருக்கிறார் தன்னுடைய ஜனங்களை. இலங்கை தேசத்தை கடவுளுடைய பார்வை எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த 33வது சங்கீதத்தின் 12வது வசனத்தில் எந்த இனம் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறதோ, அது வரைக்கும் இந்த ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு அடிமைப்பட்ட நிலைமையிலே, அவர்களுடைய உறவுகள் சீர்குலைந்து போன ஒரு நிலைமையிலே, ஒருவருக்கொருவர் பிளவுபட்டு நின்ற சந்தர்ப்பங்களிலே இந்த வசனம் சொல்கிறது, அதன் மத்தியிலேயும் யாராவது ஒருவர் கர்த்தரை தெரிந்து கொள்வார்களா இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அவர்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். ஒருவேளை இந்த சுதந்திரம் என்ற வார்த்தையை நான் சொல்கிற நேரம் 2 வார்த்தைகளை விஷயங்களை சொல்லலாம். 1 அரசியல் சுதந்திரம், 2வது ஆன்மீக சுதந்திரம். இந்த அரசியல் சுதந்திரமும் ஆன்மீக சுதந்திரமும் ஒன்றோடு ஒன்று பயணிக்க வல்லது. நான் தெரிந்து கொண்ட மட்டும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய ஆன்மீக விடுதலை அரசியல் விடுதலைக்கு ஏற்ற விதத்திலே நடப்பதற்கு அவர்களை கொண்டு போகும், அவர்களை உந்தி தள்ளும். அது சர்வ நிச்சயமானது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார். அவரிடத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய சுதந்திரங்களை இழந்து போனவர்கள் வந்தார்கள். அத்தனை பேரையும் அவர் விடுவித்தார். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார். அவர்கள் தேசபக்தி உள்ளவர்களாகவும், அவர்கள் நாட்டுப்பற்று உடையவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களை கவனித்து சேவை செய்கிறவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனபடியால் தான் இன்றைக்கு நாங்கள் 78வது எங்களுடைய அரசியல் சுதந்திரத்தை இலங்கையிலே நினைவு கொண்டு இருந்தால் கூட இந்த ஆன்மீக சுதந்திரத்தை பற்றியும் ஒரு கணம் யோசிப்பது அவசியமானது. அரசியல் சுதந்திரம் எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்புறது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற வாழ்க்கையில் வாழுகின்ற மக்களை ஒன்றுபடுத்தும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும். அப்படி ஒரு எண்ணம் இந்த சுதந்திரத்துக்கு உண்டு. அதே நேரத்தில் ஒரு நீண்ட பயணத்திலே இலங்கை பயணித்திருக்கிறது. நிறைய அனுபவங்களை இலங்கை சந்தித்திருக்கிறது. அதிலே அப்பொழுது நான் சொன்னது போல அதிலே கண்ணீர் உண்டு, அதே நேரத்திலே சந்தோஷமும் உண்டு. விசேஷமாக இந்த நேரத்தில் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய மனதிலே வந்த ஒன்று, எங்கள் அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்தினது சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு எங்களுடைய நாட்டின் கிரிக்கெட் வீரர்கள் பெற்றுக்கொண்ட அந்த உலக கிண்ண அந்த வெற்றி கிண்ணம். அப்பொழுது இந்த தேசம் முழுவதும் ஒன்றுபட்டிருந்தது. சந்தோஷத்தினாலே அது இணைக்கப்பட்டிருந்ததை நான் காண்டேன். ஒருவேளை அது ஒரு சூழலாக இருந்தது. ஆனால் காலத்து காலம் இலங்கையிலே அழுகையின் குரல்களும் கேட்டுத்தான் இருக்கிறது. கசப்புகள் கேட்டிருக்கிறது, வெறுப்பு கேட்டிருக்கிறது. நாங்கள் அவைகளுக்கு நிறைய நேரங்களில் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை.
ஆனால் சந்தோஷத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்? சுதந்திரம் எங்களை சந்தோஷப்படுத்தும், சந்தோஷத்தை தரக்கூடும். சுதந்திரம் இல்லைன்னு அங்கலாய்த்து நிறைய பேர் இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் எங்களை திரும்பவும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 15வது அதிகாரத்தில் 2 இளைஞர்கள், ஒரு அப்பா, அவர்களுடைய வீட்டிலே நடந்த சம்பவத்தை இந்த லூக்கா 15வது அதிகாரம் இதில் பதிவு செய்திருக்கிறது பைபிளில். அதில் என்ன, அந்த 2வது இளைஞன் அவன் வீட்டை விட்டு சுதந்திர பறவையாக தெரிய வேண்டும் என்று சொல்லி அவன் வெளியில் போகிறானான். ஆனாலும் அவன் வெளியில் போகிறதுக்குள்ளே பிரியமானவர்களே, அவன் உண்மையாகவே சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை. வெளியில் இருந்த சுதந்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அடிமைப்படுத்த ஆரம்பித்தது. அந்த நிலையிலே தான் அவன் தகப்பனுடைய உறவை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கணமும் அவன் அதுக்கு பிறகு யோசிக்கல. நிறைய அனுபவ பாடங்களுக்கு பிறகு தகப்பனிடத்திலே வருகிறான். சுதந்திரத்தை தேடி வருகிறான். அங்கே தகப்பனை கண்ட மாத்திரத்திலே அவனுக்கு சந்தோஷம் நிலைத்திருக்க ஆரம்பித்தது. அது அவன் இனம் புரியாத ஒரு பெரிய ஒரு ஆறுதலை அவனுக்கு கொடுத்தது. ஒருவேளை அந்த இளைஞன் கூட திரும்பி பார்த்திருந்தால், எனக்கு சுதந்திரம் என்று வெளியிலே தானே இருந்தது, ஆனால் இப்பொழுது அவன் பார்க்குறான் அந்த சுதந்திரம் அவனுடைய அப்பாவிடத்திலே உண்டு. பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த சுதந்திர தினத்தை, எங்களுடைய இலங்கை தேசத்தின் சுதந்திரத்தை நினைக்கிற நானும் நீங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையின் சுதந்திரத்தை ஒரு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா? நான் நீங்களும் சுதந்திரம் கிடைத்திருக்கிறோம் என்றால் எங்கள் அப்பாவோடு, எங்களுடைய தகப்பனோடு, எங்களுடைய பிதாவோடு எங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறதா? யோவான் 8:36 சொல்லுகிறது, இயேசுவானவர் எங்களுக்கு விடுதலை தருகிறார். அப்படி விடுதலை தருகின்ற பொழுது எங்களுக்கு பயம், எங்களுடைய பாவம் அவைகள் எங்களிடத்திலிருந்து விடுபட்டு போய் பிளவிலே இருந்து நாங்கள் சரி செய்யப்படுகின்ற ஒரு வாய்ப்புக்குள்ளே நாங்கள் வருகிறோமா? இந்த யோவான் புத்தகம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருகிறது. இந்த ஆன்மீக சுதந்திரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற இந்த ஆன்மீக சுதந்திரம் எங்களுக்கு இந்த அரசியல் சுதந்திரத்தை நல்ல விதத்திலே வாழ்ந்து காட்டுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறது, கதவை திறந்து வைத்திருக்கிறது. ஒருவேளை இலங்கை தேசத்திலே வாழ்கின்ற நானும் நீங்களும் இந்த சுதந்திரத்தை இந்த விதத்திலே நாங்கள் யோசிப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, கடந்த 78 வருஷங்கள் சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். அதிகமான பாதையிலே நாங்கள் பயணித்திருந்தால், வித்தியாசமான சூழல்கள், பிளவுபட்ட சூழல்கள் வழியாக நடந்திருந்தால் கூட நீர் எங்களை கைவிடாமல் இருக்கிறீர், எங்களை நோக்கி பார்க்கிறீர். அந்த சுதந்திரத்தை தொடர்ந்து தாரும் என்று சொல்லி கேட்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, என் சகோதரரே, சுதந்திரமாய் இருப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். நாங்கள் அழைக்கப்பட்டது, இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டது காரணம் நாங்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு. ஆனால் உங்கள் சுதந்திரத்தை பாவ இயல்பின் ஆசைகள் அதனை சுருட்டி விடாதபடிக்கு, பாவ அனுபவத்தின் சாயல்கள் அதை எங்களை சாதகமாக பயன்படுத்தி விடக்கூடாது. அதனாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடே இருங்கள், ஒருவருக்கொருவர் பணி செய்யுங்கள் என்று இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. என்ன? எங்களுடைய சுதந்திரத்தை சரிவர பயன்படுத்துங்கள். எங்களுடைய அழைப்பு சரியானதாக இருந்தால் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய இந்த சுதந்திரம் தப்பான விஷயங்களை செய்வதற்கு நாங்கள் சாதகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எங்களை சுற்றி நடக்கிறது. அது பாவத்தின் இயல்புகள் என்று வேதம் சொல்கிறது. அது அசிங்கமான வாழ்க்கை. அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் நாங்கள் என்ன செய்கிறதாம், ஒருவருக்கொருவர் சேவை செய்ய. இந்த 78 வருஷத்திலே, கடந்த வருஷத்தின் முடிவிலே எங்களுடைய இலங்கையிலேயும் ஒரு பெரிய ஒரு இயற்கையின் அழிவை நாங்கள் அத்தனை பேரும் நாங்கள் கண்டோம். அந்த சந்தர்ப்பத்திலே பலர் எழும்பி அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்காக, தங்களுடைய உறவுகளுக்காக மட்டும் அந்த உதவிகளை செய்யவில்லை, எல்லாருக்கும் உதவி செய்ய ஓடி ஓடி வந்தார்கள். எத்தனையோ பேர். ஒருவேளை இன்னும் ஒருவருக்கு பணி செய்வதனாலே, சேவை செய்வதனாலே அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. ஒருவேளை சுதந்திரம் எங்களுக்கு இருக்கிறது, இன்னும் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு அந்த சுதந்திரம் ஏதோ ஒரு விதத்தில் இழப்பை சந்தித்திருந்தால் நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களும் அந்த சுதந்திரத்தின் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வாய்ப்பை கொடுப்போம். ஆகவே தான் ஒருவேளை இந்த 78வது ஆண்டு வருஷத்திலே நானும் நீங்களும் கூட இயேசுவிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அது எங்களுக்கு நிரந்தர சுதந்திரத்தை தருவது போல. அப்படி தருகிற பொழுது நல்லிணக்கத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும்.
ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியும். பிறரை நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் எங்களாலே முடியும். அது எங்களுடைய வார்த்தையினாலேயும் வாழ்க்கையினாலேயும் அது செய்து காட்ட முடியும். ஆண்டவர் இயேசு எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அழைப்பை இந்த 78வது சுதந்திர தினத்திலே நமக்கு தருகிறார். அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோமா? ஒரு விஷயங்களை அர்ப்பணிப்போம். வரப்போகிற வருஷம் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே வாழ்ந்து சுதந்திரத்தை, அவர் தந்த சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரமாக அனுபவிப்போம்.